வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது நவம்பர் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய முதல் வாரத்திற்கான பலன்கள். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும், நான் குதிரை மேலே சவாரி பண்ணுவேன், இப்போ ஆமை ஓட்டு மேலே உட்காந்து சவாரி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் நிதானமாக நடக்கும். அதாவது இந்த சில திரைப்படங்களில் காப்பான் ஹீரோ அப்படி பார்ப்பான், எல்லாம் மெதுவாக நடக்கும், எல்லாமே ஸ்லோ மோஷனில் போகும், அது போல் இருக்கும். சில நேரங்களில் என்னடா இது எல்லாம் மெதுவாக நடக்கிறது, அதுவே நமக்கு டென்ஷன் ஆகிடும். அப்போ நிதானத்தன்மை, உலக வேகத்துக்கும் நமக்கும் ஒன்றும் அவ்வளோவா சம்மந்தம் இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயங்கள். அதே மாதிரி நிறைய விஷயங்களை பேசணும்னு நினைப்போம், ஆனால் வாயில் வராது. உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் மனசாட்சியாக இல்லை உள்ளே உட்காந்துருக்க ஆன்மாவும் நிறையா பேசும், ஆனால் வெளியில் ஒரு வார்த்தை தான் உங்கள்கிட்டருந்து வெளியில் வரும், மற்றெல்லாம் உங்களுக்கு தான் கேட்கும், அவங்களுக்கு கேட்காது ஏத்தாப்பில் இருக்கவங்களுக்கு. அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமான வாரம். பரபரப்பாக சில விஷயங்களை முடிக்கணும், அதை முடிக்கணும், இதை முடிக்கணும். அவசரப்படாதியா, நிதானமாக செய். இந்த டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா நிறையா காமெடியாக இருக்கும். ஒருத்தன் என்ன பண்ணுவான், பைக்கை அப்படி வளைச்சி 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 போவான், பாம்பு மாதிரி போவான். அதாவது அவனுக்கு லைஃப் ஆர் டெத்து மாதிரி. எங்கேயாவது ஒரு இடத்துல அடித்தான்னா அவன் அங்கேயே காலி. ஆனால் அப்படி போவான், சிக்னலில் போய் நின்றுன்னு இருப்பான். நிதானமாக வண்டி ஓட்டிகிட்டு வருவான், அவன் பின்னால் போய் நிற்பான். எதுக்கு நீ இவ்வளோ ரிஸ்க் பண்ண? அதுபோல தான் சில நேரங்களில் இயற்கையாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் என்ன தான் வேகமாக முயற்சி பண்ணினாலும் அது நடக்காது. இது எப்படி சொல்லனா, எல்லா நாளும் 24 மணி நேரம் தான். சில நாளில் பார்த்தீங்கன்னா நேரம் என்னமோ மெதுவாக ஓடுற மாதிரி நமக்கு தோணும். சில நாளில் பார்த்தோம்னா என்ன இப்போ தான் பார்த்தோம், அதுக்குள்ளே பார்த்தீங்க சாயங்காலம் ஆகிடுது, இப்போ தான் மதியம்னு நம்ம நினச்சோம் அப்படின்ற மாதிரி சில நாட்கள் இருக்கும். ஸோ அதில் என்னென்னா எல்லாமே நம்ம மனசில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். நம்ம எதிர்பார்க்குற வேகம் இல்லாத போது அப்படி தோன்றுறது. ஏறத்தாழ அதுபோல் ஒரு காலகட்டத்தில் இப்போது நீங்கள் சஞ்சரிச்சிட்ருக்கீங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நீங்களும் பொறுமையாக நிதானமாக தான் செயல்படணும். குறிப்பாக இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர் டெக்கரேஷன் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒன்று வச்சுங்களேன், உங்களுக்கு மாடர்ன் கிச்சன் பண்ணுறேன் அது பண்ணுறேன்லாம் சொல்லுவாங்க. எப்போ தரலாம் சார்? 3 days சார். கடைசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 நாளில் தருவான். ஆனால் சொல்கிறது என்னமோ 3 days சொல்லுவான். இது பண்ணல, அது பண்ணல, அது ஓட்டிக்கலை, அதெல்லாம் முன்னாடி தெரியாது அவனுக்கு. ஸோ இதுதான் சில நேரங்களில் பொறுமையை சோதிக்கக்கூடிய வகையில் அமையக்கூடிய சில விஷயங்கள். தொழில்முறையை பொறுத்தவரையில் ஒன்றும் மோசமாக எதுவுமே இல்லை, ஆனால் ரொட்டீன் அஃபேர்ஸ் ஓடிட்டுருக்கோம், நல்லபடியாக ஓடிட்டுருக்கோம். வர வேண்டிய சில செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரையில் எதையுமே வேகமாக நடத்தி சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாக இருக்கிறது. இந்த வார இறுதியில் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லபடியாக மாறும். அப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் பெட்டராகும், அது வார இறுதியில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாரமாக உங்களை பொறுத்தவரையில் இது அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.